வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனால் கலப்புனா கெட்டது இல்லைங்க, நல்லது. 5 ஆண்டு இலக்கு முன்பாகவே எட்டப்பட்டது 20% எத்தனால் கலப்பு. அதாவது வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த இலக்கை இந்தியா எட்டியுள்ளதாக பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் என்ன சொல்கிறார்? இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி சார்பை குறைக்க உதவியாக இருக்கும் என்றும், இதனால் அந்நிய செலவாணியை சேமிக்க வழிவகுத்துள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க உதவியுள்ளது. கிராமப்புற விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து விவசாய பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளது. இதில் விவசாயிக்கு எப்படி லாபம் தானே பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க அந்த கரும்பு சாறிலிருந்து எடுத்தது போக மிச்சம் விழுகிற வேஸ்ட்டு, அதிலிருந்து அந்த மொலாசஸ்னுவாங்க, அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் எத்தனால். இந்த எத்தனாலை எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு கரும்பு கூலி அதிகரிக்கும். சமீபத்தில் தற்போதைய சந்தைப்படுத்துதல் பருவத்தில் மொலாசிஸிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. 1.5% எத்தனால் கலப்புடன் 2014இல் திட்டம் துவங்கப்பட்டது. 11 ஆண்டுகளில் 13 மடங்கு அதிகரிப்பு. 1.18 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வருவாய் தந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.36 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணியில் சேமிப்பு மற்றும் 1.96 லட்சம் கோடி ரூபாய் வடிசாலைகளுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எத்தனால்னால இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டு இருப்பதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.